ஒரு நூற்றாண்டு கனவு, உலகின் மிகப்பெரிய அணை. இப்போது இமயமலையில் மீண்டும் தொடங்கும் சீனாவின் புதிய அத்தியாயம். 1919ஆம் ஆண்டு சீன புரட்சித் தலைவர் சன் யாட்சென் ஒரு பெரிய கனவை உலகம் முன்வைத்தார். யாங்சே நதியின் குறுக்கே உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டி சீனாவை மின்சாரத்தில் தன் நிறைவு பெறச் செய்ய வேண்டும் என்பதே அந்த கனவு. ஆனால் அந்த கனவு உடனே நனவாகவில்லை. போர்கள் வந்தன, அரசியல் மாற்றங்கள் நடந்தன, பொருளாதார நெருக்கடிகள் வந்தன, பல தசாப்தங்கள் கடந்தன. இறுதியாக 1994ஆம் ஆண்டு கட்டுமானம் தொடங்கியது. சுமார் 15 ஆண்டுகள் நீண்ட கடின உழைப்புக்கு பிறகு த்ரீ கார்ஜஸ் அணை உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணைகளில் ஒன்றாக உருவெடுத்தது. 2012இல் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்த இந்த அணை சீனாவின் மின்சார உற்பத்தியில் புதிய வரலாறு படைத்தது. ஆனால் த்ரீ கார்ஜஸ் அணையுடன் சீனாவின் கனவு முடிந்துவிடவில்லை. இப்பொழுது அதைவிட பெரிய இலக்கை நோக்கி சீனா நகர்கிறது. அந்த இடம் இமயமலையின் கிழக்கு முனை. இந்திய எல்லைக்குள் பிரம்மபுத்திரா நதி நுழைவதற்கு முன்பாக திபெத்தின் மேடோக் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை செதுக்கிய ஆழமான பள்ளத்தாக்கு ஒன்று உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்தில் பாயும் நதி சில கிலோமீட்டர்களிலேயே சுமார் 1000 மீட்டர் உயரத்திற்கு திடீரென சரிந்து செல்கிறது. இந்த இயற்கையான உயர வேறுபாடே சீனாவின் கவனத்தை ஈர்த்தது. இந்த வேகமான நீர்வீழ்ச்சியை பயன்படுத்தி உலகிலேயே மிக அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணையை அமைக்க சீனா திட்டமிட்டது. அதற்கு பெயர் மேடோக் அணை திட்டம். இந்த அணை தற்போது உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமான த்ரீ கார்ஜஸ் அணையை விட 3 மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாபெரும் திட்டத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருப்பதாக தற்போது வெளியாகியுள்ள ஆய்வு எச்சரிக்கிறது. சீன புவியியல் ஆய்வு அமைப்பின் மேற்பார்வையில் செங்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேடோக் பகுதியை ஆய்வு செய்தனர். அப்பொழுது அதிர்ச்சிகரமான உண்மை ஒன்று தெரிய வந்தது. அணை அமைக்கப்படும் இடத்தின் கீழே பைழன் பிளவு பகுதி என்ற மிகவும் செயலில் உள்ள நில அதிர்வு பிளவு பாதை இருப்பது கண்டறியப்பட்டது. பனியுகம் முதல் இந்த பகுதி புவியியல் ரீதியாக செயல்பட்டு வருவதாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு உதாரணம் 2017ஆம் ஆண்டு திபெத்தின் மிலின் பகுதியில் ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். அது மட்டுமல்ல, அணையின் இருபுறமும் உள்ள மலைச்சரிவுகள் மிகவும் பலவீனமான அமைப்பை கொண்டுள்ளன. அணை நிரம்பிய பிறகு நீரின் மிகப்பெரிய அழுத்தம் மற்றும் ஒரு நிலநடுக்கம் இணைந்தால் பிரம்மாண்ட நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். அப்படி ஒரு சூழலில் அணைக்கு சேதம் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் சீனாவுடன் மட்டும் நின்றுவிடாது. கீழ்நோக்கி பாயும் பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் வழியாக செல்கிறது. எனவே அணை உடையும் அளவுக்கு ஒரு பேரிடர் ஏற்பட்டால் கீழ்ப்பகுதிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்த ஆபத்துகள் குறித்து ஆய்வுகள் வெளியாகி இருந்தாலும் சீனா தனது திட்டத்தை நிறுத்தவில்லை. மாறாக மலைச்சரிவுகளை சிமெண்ட், இரும்பு மற்றும் நவீன பொறியியல் தொழில்நுட்பங்களால் மேலும் வலுப்படுத்தி கூடுதல் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கட்டுமானத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு த்ரீ கார்ஜஸ் அணையால் உலகை வியக்க வைத்த சீனா இன்று மேடோக் அணை மூலம் மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை எழுத முயற்சிக்கிறது. ஆனால் அந்த வரலாறு உலகின் மிகப்பெரிய பொறியியல் சாதனையாக அமையுமா அல்லது இமயமலையின் மிகப்பெரிய இயற்கை அபாயமாக மாறுமா என்ற கேள்வி இன்னும் பதிலின்றியே உள்ளது.